மழை காலத்தில் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமான ஃப்ரூட்டுனா அது வந்து சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழனால் ஏன் நன்மைகள், என்னென்ன நன்மைகள்னு சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து மழை காலத்தில் வந்து காற்று மூலமாகவும் அப்புறமா தண்ணீர் மூலமாகவும் நிறைய நோய் தொற்றுகள் நம்மளை வந்து தாக்கும். அப்படி தாக்கும்போது இந்த சீத்தாப்பழத்தை கண்டினியூஸாக 7 days நம்ம எடுக்கும்போது, அதாவது ஒரு வாரம் எடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி பாடியை வந்து சூப்பராக கிளென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை கொடுக்குமா. அது இல்லாமல் இதில் என்ன பயலான்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சட்டுன்னு கோவப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சட்டுன்னு கோவப்படுறவங்களுக்கு இந்த சீத்தாப்பழத்தை கொடுக்கும்போது ஆப்பி ஹார்மோன்ற 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுமா. டொபாமின் செரோட்டின்ற 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம அமைதியாக வச்சுக்குமா. நம்மளுக்கு தேவையில்லாத கோவத்தை வராதுன்னு சொல்கிறாங்க. இதில் 20 mg விட்டமின் சி இருக்குன்றாங்க, 30 mg கால்சியம் இருக்குன்றாங்க. ஸோ கண்டினியூஸாக இது ஒரு 7 நாள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான நற்பலங்கள் கொடுக்கும். அதனால் பசங்களுக்கும் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.